ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 நடந்த அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர், சரிங்களா, அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 75 ஜிஎஸ் கேள்விகள் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மழைக்காடு ஆகும். இதனை டேஸ் என்று கூறுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது. அமேசான் காடுக்கு பேர் என்ன? பூமியின் நுரையீரல். அமேசான் காடு தான் உலகின் மிகப்பெரிய மலைக்காடு, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கேள்வி. வில்லியம் பியூமாண்ட் என்பார் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவார். இவர் டேஸ் என்று அறியப்படுவார். இரைப்பை சார்ந்த உடற்செயலியலின் தந்தை. இவருடைய சிறப்பு என்ன? இவர் இரைப்பை சார்ந்த உடற்செயலியலின் தந்தை. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பியூமாண்ட் அப்படிங்கிறவங்க. இவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், சரியா. இவர் எவ்வாறு அறியப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரைப்பை சார்ந்த உடற்செயலியலின் தந்தை. அடுத்த கேள்வி. கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசஸில் தான் கிளைகாலிசிஸ் நடைபெறும். நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. பிரயோபைட் தாவரங்கள் மண்ணரிப்பை தடுக்கிறது. ஸ்பாக்னம் அதிக பொருளாதார மதிப்புடையவை அப்படின்னு கூற்று கொடுத்துருக்காங்க. அடுத்த காரணம், ஸ்பாக்னம் அதிக நீரை உறிஞ்சக்கூடியது, எனவே பண்ணை நாற்றங்கால்களில் பயன்படுத்தப்படுகிறது. பீட் என்ற நிலக்கரியை போன்ற விலை மதிப்புடைய எரிபொருள் ஸ்பாக்னத்திலிருந்து பெறப்படுகிறது, சரிங்களா. கூற்றில் கொடுத்துருக்கிறது பிரயோபைட் தாவரங்கள் மண்ணரிப்பை தடுக்கிறது. ஸ்பாக்னம் அதிக பொருளாதார மதிப்புடையவை. காரணத்தில் ஸ்பாக்னம் அதிக நீரை உறிஞ்சக்கூடியது, எனவே பண்ணை நாற்றங்கால்களில் பயன்படுத்தப்படுகிறது. பீட் என்ற நிலக்கரியை போன்ற விலை மதிப்புடைய எரிபொருள் ஸ்பாக்னத்திலிருந்து பெறப்படுகிறது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கூற்று சரியானது, காரணமும் சரியானது, இரண்டும் ஒன்றை ஒன்று சரியாக விளக்குகிறது, சரியா. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கு சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கேள்வி. அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோமின், சரியா. அலோகங்களில் அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோமின். அடுத்து, பொட்டாஷ் படிகாரம் என்பது டேஸ் கலந்த கலவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொட்டாஷ் படிகாரத்தில் பாருங்க, பொட்டாசியம் சல்ஃபேட் மற்றும் அலுமினியம் சல்ஃபேட் ரெண்டும் கலந்துருக்கும், சரிங்களா. இந்த பொட்டாசியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்ஃபேட்டும் கலந்த கலவைக்கு தான் என்னென்னு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் படிகாரம். பொட்டாசியம் சல்ஃபேட், அலுமினியம் சல்ஃபேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்பிகே என்பது பாருங்கள் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். அதாவது இது மூணுமே என்ன அப்படின்னா முதன்மை உரங்கள். முன்னாடியெல்லாம் இப்படி கேட்பாங்க, முதன்மை உரங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்பிகேன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோடைய விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. என்பிகே அப்படிங்கிறது என்னென்ன நைட்ரஜன், பீன்றது பாஸ்பரஸ், கேன்றது பொட்டாசியம். அடுத்து, செரஸ் என்பது ஒரு டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செரஸ் அப்படிங்கிறது ஒரு சிறுகோள், சரிங்களா. அதை என்ன சொல்வோம்னா ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். செரஸ் அப்படிங்கிறது சிறுகோள், அதாவது ஆஸ்ட்ராய்டு. அடுத்த கொஷின். புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதோடைய நிறை மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூமியில் அதோடைய நிறை எம்னு இருக்குன்னா அந்த பொருளை பூமியோட ஆரத்தில் பாதி அளவு ஆரம் இருக்கிற ஒரு கோளுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அதோட நிறை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கே நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஒரு எம் அப்படின்னு இருக்கும். அடுத்தது, மேட்சுக்கு கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் பேஸ்டான ஒரு பொறுத்துக கேள்வி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிலை உராய்வு, இயக்க உராய்வு. உராய்வு பற்றினது இது, சரிங்களா. நிலையான உராய்வு, இயக்க உராய்வு, உருளும் உராய்வு, திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த வேர்டை படிக்கும் போதே பார்த்திங்கன்னா நிலை உராய்வு அப்படின்னா அந்த பொருள் நிலையாக இருக்கும் ஆனால் உராய்வை ஏற்படுத்தும். இயக்கத்தில் இருக்கிற பொருள் உராய்வை ஏற்படுத்துதல், உருளக்கூடிய பொருள் உராய்வை ஏற்படுத்துதல், அப்புறம் திரவ அடுக்குகளுக்கு இடையே உராய்வு அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நிலை உராய்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொருள்கள் ஓய்வு நிலையில் உள்ளன சொன்ன இல்லையா, அதுலேயே நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு நிலையில் இருக்குது. இயக்க உராய்வு அப்படிங்கிறது பார்த்தோம்னா பொருள்கள் இயக்கத்தில் இருக்கும். அடுத்தது உருளும் உராய்வு அப்படின்னு பார்த்தோம்னா அது மிக குறைவான உராய்வு எங்கே ஏற்படும் அப்படின்னா உருளும் உராய்வில். திரவ அடுக்குகளுக்கு இடைப்பட்ட உராய்வு பார்த்திங்கன்னா பாகியல் பண்பு.
ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக வரும். அடுத்த கேள்வி பாருங்கள். முதல் உலக பொருட்காட்சி நடைபெற்ற இடம் டேஸ் மற்றும் ஆண்டு டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உலக பொருட்காட்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லண்டனில் நடைபெற்றது. எந்த வருடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1851 நடைபெற்றது. 2022 ஆண்டில் எந்த நாடு உக்ரைன் போரில் ஈடுபட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ரஷ்யா. ஸோ 2022 ரஷ்யா உக்ரைன் போர் தான் மிகப்பெரிய போராக நடைபெற்றிருந்தது. 2022 ஆண்டில் எந்த நாடு உக்ரைன் போரில் ஈடுபட்டது அப்படின்னா ரஷ்யா. அடுத்து பாருங்கள். கீழே காணப்படுபவைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ள ஜோடி எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. சரியா? தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 12, தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24, தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25, பிரவேசிய பாரதிய தினம் ஜனவரி 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்குற இது எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா சரியானதாக இருக்குது. சரியா? பாருங்கள். ஆப்ஷன் ஏபிசிடி அனைத்தும் சரி. இது தனியாக கூட ஒரு கொஷினாக எடுத்து கேட்கலாம் இல்லையா? அதனால் தேசிய இளைஞர் தினம்னா ஜனவரி 12, தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24, தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25, பிரவாசிய பாரதிய தினம் ஜனவரி 9. ஸோ இது தனித்தனியாகவும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு, அதாவது தமிழ்நாட்டிலே மிகவும் பிரசித்தி பெற்ற மிட்டாய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய கடலை மிட்டாய் தான். இதுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மிட்டாய் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் இந்த பேர் 10 கோவில்பட்டி மிட்டாய் அப்படிங்கிற எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு சொல்லணும். இங்கே மாவட்டம் தான் கேட்டிருக்காங்க, தூத்துக்குடி மாவட்டம். அடுத்தது 44வது சதுரங்க ஒலிம்பியாட் சென்னையில் டேஸ் 2022 நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 44வது சதுரங்க ஒலிம்பியாட் சென்னையில் தான் நடந்தது. எப்போ இருந்து எப்போ நடந்தது அப்படிங்கிறத கேள்வி. ஜூலை 28 தொடங்கி ஆகஸ்ட் 10 வரைக்கும் நடந்தது. ஜூலை 28 ஆகஸ்ட் 10 வரைக்கும். அடுத்த கேள்வி. இந்திய அரசு புதிய மத்திய பல்கலைக்கழகத்தை எங்கே நிறுவுவதாய் அறிவித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 லடாக்கு, 1 லே, அப்புறம் தமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லடாக்கில் தொடங்க போகிறதா தான் இந்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. புதிய மத்திய பல்கலைக்கழகம் லடாக்கில் தொடங்க போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்த கேள்வி. தவறாக பொருத்தப்பட்ட ஜோடி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள். இங்கேயும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதில் சோளம் மற்றும் அரிவாள் மடல்கள் அப்படின்னு இருக்கு. அடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சுத்தி அரிவாள் மற்றும் நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு. சமாஜ்வாதி கட்சிக்கு மிதிவண்டி, ஜனதாதளம் ஒன்றியத்துக்கு கை இறைப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்சி இருக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, சமாஜ்வாதி கட்சி, ஜனதாதளம் கொடுத்துட்டு அதோடைய சின்னங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 1, 2, 4 இது 3 சரியானது. 1 பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கு இல்லையா? அதுக்கு சோளம் மற்றும் அரிவாள் மடல்கள் தான் இருக்கும். இது சரியானது. அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பார்த்திங்கன்னா சுத்தி அரிவாள் நட்சத்திரம் இது 3 இருக்கும். அப்புறம் 4வதாக பார்த்திங்கன்னா ஜனதாதளம், ஒன்றிய ஜனதாதளத்திற்கு கையிறைப்பான் இருக்கும். சரியா? சமாஜ்வாதி கட்சிக்கு மிதிவண்டி அப்படிங்கிறது தவறானது. சமாஜ்வாதி கட்சிக்கு என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி. இந்தியாவின் அண்மை கால மீ கணினி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரம் சித்தி தான். இப்போ ரீசன்ட் டைமில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக ஒர்க் பண்ணக்கூடிய மீ கணினி எது அப்படின்னு பார்த்தா பரம் சித்தி. அடுத்த கேள்வி. கீழ்கண்ட மலைகளை அதன் அமைந்துள்ள இடங்களோடு பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரியா? விழுப்புரம், பெரம்பலூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துருவாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா பச்சை மலை, மகேந்திரகிரி மலை, செஞ்சி மலை, மருந்துவால் மலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட் இருக்கக்கூடியதுக்கு ஆன்சர் 2வது, அதாவது விழுப்புரத்துக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரி மலை விழுப்புரத்தில் இருக்குது. அடுத்தது பெரம்பலூரில் இருக்கக்கூடிய மலை எது அப்படின்னு பார்த்தோம்னா மருந்துவால் மலை. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மலை எது அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை மலை. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மலை எது அப்படின்னு பார்த்தோம்னா செஞ்சி மலை. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள் ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க. விழுப்புரத்தில் தான் பார்த்திங்கன்னா செஞ்சி மலை இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதுக்கு 3 தான் வரணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் 3, விழுப்புரத்துக்கு செஞ்சி மலை. பெரம்பலூரில் பார்த்திங்கன்னா மருந்துவால் மலை இருக்கும். சரிங்களா? அடுத்தது கன்னியாகுமரியில் தான் பார்த்திங்கன்னா மகேந்திரகிரி மலை இருக்கும். திருநெல்வேலியில் தான் பச்சை மலை இருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷனுக்கு ஆன்சர் எல்லாமே மாற்றி மாற்றி இருக்குது. இது சரியாக நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? விழுப்புரம் பார்த்திங்கன்னா செஞ்சிமலை, விழுப்புரம் தான் செஞ்சிமலை. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மருந்துவாள் மலை, சரியா? இதுக்கு தான் வந்து 3வது வரும். கன்னியாகுமரி அப்படிங்கிறது மருந்துவாள் மலை. திருநெல்வேலியில் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா மகேந்திரகிரி மலை, சரியா? திருநெல்வேலியில் இருக்கக்கூடியது மகேந்திரகிரி மலை, இதுக்கு 4 வரும். பெரம்பலூரில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பச்சை மலை, சரியா? பெரம்பலூரில் இருக்கக்கூடியது பச்சை மலை, இதுக்கு 2 வரும். ஸோ நம்ம ஆப்ஷன் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு 3, 1, 4, 2 இதுதான் சரியான ஆன்சர். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 3, 1, 4, 2. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா, சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஸோ இங்கே ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. சாம்பார் ஏரி, புலிக்காட் ஏரி, சிலிக்கா ஏரி, வேம்பநாடு ஏரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சாம்பார் ஏரி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது, சரிங்களா? சாம்பார் ஏரி ராஜஸ்தானில் இருக்குது. புலிக்காட் ஏரி பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, இந்த 2 வந்து ஜாயின் ஆகிற இடத்துல புலிக்காட் ஏரி ஆந்திர பிரதேசம் அண்ட் தமிழ்நாடு. அடுத்தது வந்து சிலிக்கா ஏரி பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடியது. வேம்பநாடு ஏரி வந்து கேரளாவில் இருக்கக்கூடியது. இது சரியாக மேட்ச் ஆகிருக்கு, சரிங்களா? 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலமாக பயனடைகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் 2 மாநிலங்களும் பயன்பெறக்கூடிய திட்டம் கொடுத்துருக்கிறதுல பார்த்திங்கன்னா சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம், அதுதான் சரியான ஆன்சர். சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம், சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குஜராத், சரிங்களா? கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத். அடுத்த கேள்வி. இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்கிம். இந்தியாவிலேயே ரொம்ப மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் சிக்கிம். இதுலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்த கேள்வி. எது தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ரயில் மண்டலங்களும் அதோடைய தலைமையிடமும் கேட்டிருக்காங்களா? இதில் மத்திய ரயில் மண்டலத்துக்கு வந்து சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது மட்டும் தவறாக இருக்குது, சரியா? கிழக்கு ரயில்வே மண்டலத்துக்கு வந்து கொல்கத்தா தலைமையிடம், வடக்கு ரயில்வே மண்டலத்துக்கு புதுதில்லியும், மேற்கு ரயில்வே மண்டலத்துக்கு மும்பையும், சரியா? இந்த சென்னை வந்து தென் ரயில்வே, சரிங்களா? அந்த மண்டலத்துக்கு வந்து சென்னை தலைமையிடமாக்கும். மத்திய ரயில்வே மண்டலத்துக்கு சென்னை கிடையாது. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். டேஸ் ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொகஞ்சதாரோ தான் பார்த்திங்கன்னா ஒரு உயர்வான மேடையின் மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். அடுத்த கேள்வி. பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஹொய்சாலர்கள், யாதவர்கள், காக்கத்தியர்கள், பல்லவர்கள் அப்படின்னு கொடுத்துட்டு ஹொய்சாலர்களுக்கு தேவகிரி, யாதவர்களுக்கு துவார சமுத்ரா, அடுத்தது காக்கதியர்களுக்கு வாரங்கள், பல்லவர்களுக்கு மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சரியாக பொருத்தப்பட்டுள்ளது கேட்டிருக்காங்க. இதில் காக்கத்தியர்களுக்கு வந்து வாரங்கள் பகுதியை ஆண்டவர்கள் அப்படிங்கிறது தான் வந்து சரியானது, சரிங்களா? வாரங்களில் ஆண்ட மன்னர்கள் தான் காக்கத்தியர்கள் அப்படிங்கிறது சரியானது. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 3வது மட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சியில் இருக்குது, அதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துட்டு குத்புதீன் ஐபக்கு, அடுத்தது இல்துமிஷ், முகமது பின் துக்ளக்கு, ஃபெரோஸ் துக்ளக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 4 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் குத்புதீன் ஐபக் வந்து லக்பக்ஷா என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியானது தான். அடுத்தது இல்துமிஷ் வந்து மாலிக் காப்பூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்துமிஷும் மாலிக் காப்பூருக்கும் இவங்க 2 பேருக்கும் வந்து எந்த சம்பந்தம் கிடையாது, இது தவறானது. முகமது பின் துக்ளக் வந்து அடையாள நாணயங்களை வெளியிட்டார், இது சரியானது. அடுத்து ஃபெரோஸ் துக்ளக் வந்து 40 குழுவை வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபெரோஸ் குழு கொடுத்துருக்காங்க, இது தவறானது, சரிங்களா? 2, 4 இது 2 தவறானது. தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4. சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3. இங்கே கேட்டிருக்கிறது தவறான பொருத்தம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவில் 2, 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது. அடுத்த கேள்வி பாருங்கள். ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதிப் போர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காக்ரா போர், சரிங்களா? ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதிப் போர் காக்ரா போர். டேஸின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாருடைய காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்கள், அதாவது இப்போல்லாம் வந்து ஃபைன் கட்டுறோம் இல்லையா, அந்த முறை வந்து முற்காலத்திலே இருந்தது. அபராதங்கள் பற்றிய குறிப்புகள் யாருடைய காசக்குடி செப்பேடுகள் அப்படின்னா நந்திவர்மனுடைய காசக்குடி செப்பேடுகள். இது கொஷினை எப்படி மாற்றி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காசக்குடி செப்பேடுகள் யாருடைய காலத்தது அப்படின்னு கேட்கலாம், நந்திவர்மன் காலத்தது. அடுத்த கேள்வி பாருங்கள். சோழர்கள் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்புறம் பல்லவர்கள் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தவறானது. சரிங்களா? சோழர்கள் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றதுங்கிறதும் தவறானது. பல்லவர்களின் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது அப்படிங்கிறதும் தவறாக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே தவறானது. தென்னிந்திய கோயிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர். தென்னிந்திய கோயிலுடைய கட்டிடக்கலை சிற்பம் அப்படின்ற இதை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பின் ஃப்ரான்ஃபூட் அப்படிங்கிறவங்க. கிறிஸ்பின் ஃப்ரான்ஃபூட். அடுத்த கேள்வி பாருங்கள். சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் வார்த்தையான செக்யூலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. சமய சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை செக்யூலம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வந்தது. இந்த செக்யூலம் வந்து என்ன மொழிச்சொல் அப்படிங்கிறது தான் கொஷின். லத்தீன் மொழிச்சொல். செக்யூலம் அப்படிங்கிறது லத்தீன் மொழிச்சொல். அடுத்த கேள்வி, காரணம் மற்றும் கூற்று கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. காரணம் பார்த்தோம்னா அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் கூற்று பார்த்திங்கன்னா அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை அப்படிங்கிறது சரியானது தான். அடுத்தது காரணமாக கொடுத்துருக்கிற இந்தியாவை மொத்தமாக இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இதையும் 5 வார்த்தையில் இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசுன்னு வரையறை செய்திருக்காங்க இல்லையா? இதுவும் சரியானது. இது ரெண்டுமே ஒன்று சரியாக விளக்குது. சரிங்களா? ஆப்ஷன் வந்து பி ஆன்சர் சரியானது. அடுத்த கேள்வி பாருங்கள். அடிப்படை கடமைகளை பற்றி அரசியலமைப்பின் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அரசியலமைப்பு உருவாக்கும் போது இருந்திருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தம் மூலமாக 1976 சரியா 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. பகுதி 4A 51A அப்படிங்கிற ஆர்டிக்கல் ஆட் பண்ணி 10 அடிப்படை கடமைகள் சேர்த்துப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 11வது அடிப்படை கடமை வந்து 2002 ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ மொத்தம் வந்து அடிப்படை கடமைகள் 11 இருக்குது. இங்கே கேட்டிருக்கிற கேள்வி பாருங்கள். அடிப்படை கடமைகளை பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா பகுதி 4A. அடுத்த கேள்வி, திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. சமூக அபிவிருத்தி திட்டம், தேசிய நீட்டிப்பு சேவை, பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம், உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 கொடுத்துட்டு அதோடைய ஆண்டுகள் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சமூக அபிவிருத்தி திட்டத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952, தேசிய நீட்டிப்பு சேவை அடுத்து 1953, பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் வந்து பார்த்திங்கன்னா 1957, உள்ளாட்சி அமைப்புகளின் அறிமுகம் 1882. சரிங்களா? இதை சரியாக மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1. கீழ்கண்டவற்றில் 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1985 திட்டக்குழு வந்து எந்த குழுவை நிறுவினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GVK ராவ் குழுவை நிறுவினாங்க. சரிங்களா? இது உள்ளாட்சி அமைப்பு தொடர்பான குழு தான். கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையை இந்தியா ஏற்றுக்கிட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பின்பற்றக்கூடிய தேர்தல் முறை வந்து இங்கிலாந்தை பின்பற்றி எடுத்தள்ளப்பட்டது. ஸோ இங்கிலாந்து அப்படிங்கிறது சரியான ஆன்சர். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. 1, மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா அப்படின்னா சரியானது. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், மனித உரிமை ஆணையம் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடும் வழங்க சொல்லி பரிந்துரை செய்யலாம். இது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்துக்கு உரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. ஸோ இந்த மனித உரிமை நீதிமன்றத்துக்கான அதிகாரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய உரிமையியல் நீதிமன்றத்துக்கான அதிகாரங்கள் பெற்றிருக்கும். இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது மாநில மனித உரிமை ஆணையம். ஸோ இது மாநில எல்லையை கடந்து செயல்படாது, மாநிலத்திற்குள்ளாக இருக்கும். ஸோ இதில் 4வது மட்டும் தவறானது. ஆன்சர் பார்த்தா சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 மற்றும் 3 சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய பொருளாதாரம் பற்றி ஒரு கொஷின். பின்வருவனவற்றுள் சரியான சொற்றொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 சொற்றொடர் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான்னு பார்த்தா சரியானது. அடுத்தது இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர். இதுவும் சரியானது. இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது தவறானது. வேலைவாய்ப்பை உருவாக்க திறனுள்ள நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறானது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது சரியானது 1 மற்றும் இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 தான். இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர். இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெறுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து 2 மற்றும் 3 சரியானது. இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரம் கொடுத்துருக்கிறதும் தவறானது. வேலைவாய்ப்பு உருவாக்க திறனுள்ள நிலை அப்படிங்கிறதும் தவறானது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் 2 மற்றும் 3 மட்டுமே சரியானது.
அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கூற்று கொடுத்துருக்காங்க. அடுத்து காரணம் பார்த்திங்கன்னா, நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நிதி ஆயோக் வந்து இந்திய அரசுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அறிவு மையம் தான், அறிவு சார்ந்த தளம் தான். இதில் வந்து கூற்று சரி காரணம் தவறு, இதுதான் வந்து சரியான ஆன்சராக வரும். சரிங்களா, கூற்று சரி காரணம் வந்து தவறு. 4வது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கூற்று சரி காரணம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் நிதிக்குழு குறித்து சரியானது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வ மற்ற அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க, பகுதி சார்ந்த சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, முற்றிலும் சட்டப்பூர்வ அமைப்பு, மேற்கண்ட எதுவும் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா நிதிக்குழுவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு, முழுமையான சட்டப்பூர்வமும் கிடையாது, சட்டப்பூர்வமே இல்லாததும் கிடையாது, பகுதி சார்ந்த சட்டப்பூர்வ அமைப்பு. சரிங்களா, ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் 2 மட்டும் சரி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டது, அதாவது ஜிஎஸ்டி வந்து எப்போ அமல்படுத்தப்பட்டது, அதுதான் கேள்வி. ஜூலை 1, 2017 வந்து அமல்படுத்தப்பட்டது. இதுக்கான சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் எப்போ நிறைவேற்றிருப்பாங்க அப்படின்னா மார்ச் 29. சரிங்களா, மார்ச் 29, 2017 சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள், பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பசுமை புரட்சின்றது அதிகமான விளைச்சல் தரக்கூடியதற்கு தான் முக்கியத்துவம் வழங்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடியது அரிசி மற்றும் கோதுமை, எந்த பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான், அரிசி, கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம், சிறுதானியம் மற்றும் கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 இருக்கக்கூடியது தான். எதுன்னு பார்த்திங்கன்னா அரிசி கோதுமை வந்து மெயினாக தேவைப்பட்டது, மக்காச்சோளம் மற்றும் சோளம் இதுவும் வந்து மெயினாக தேவைப்பட்டது உணவு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2. அடுத்து பாருங்கள், தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2005 ஏப்ரல் 12 ஆரம்பிக்கப்பட்டது தேசிய ஊரக நல அமைப்பு. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்து கேட்டிருக்காங்க. பாண்டித்துரையும் ஹாஜி பக்கீர் முகமதுவும். சரிங்களா, ஹாஜி பக்கீர் முகமது இவங்க 2 பேரும் தான் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியோடைய பெரிய பங்குதாரர்களாக இருந்தாங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள், பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் பானர்மேன், கர்னல் அக்னியூ மற்றும் இன்ஹென்ஸு, கர்னல் ஹெரானு, தலைமை தளபதி சஜான் கிரடாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க எந்தெந்த போர்களுடைய சம்மந்தப்பட்டவங்க, எந்தெந்த செயல்பாடுகளோட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியாக மேட்ச் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக தான் மேட்ச் ஆகிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா மேஜர் பானர்மேன் வந்து பாஞ்சாலங்குறிச்சி வந்து முற்றுகையிட்டவர். சரியா, பாஞ்சாலங்குறிச்சியை ஆட்சி செய்த கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்டவர் தான் மேஜர் பானர்மேன். கர்னல் அக்னியூ மற்றும் இன்ஹன்ஸ் எதுக்காக வருவாங்க அப்படின்னா மருது சகோதரர்களை வந்து முற்றுகையிட்டிருப்பாங்க. அடுத்தது கர்னல் ஹெரான் வந்து பூலித்தேவரோட சம்மந்தப்பட்டவர். தலைமை தளபதி சர்ஜான் கரடாக் பார்த்திங்கன்னா வேலூர் கழகம் 1806 நடந்த வேலூர் கழகத்தோட. ஸோ இங்கே சரியாக மேட்ச் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 எல்லாமே சரியானது. இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும், நாட்டின் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவிப்பது, நாட்டின் பொது கருத்தை ஒழுங்கமைப்பது, பயிற்றுவிப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு சரியான ஆன்சர் வந்து 3மே தான். இந்திய தேசிய காங்கிரஸோடைய முக்கிய நோக்கங்கள் கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தோம்னா, அரசில் பார்த்திங்கன்னா இந்திய பிரதிநிதிகளை இடம்பெற வைக்கணும், நாட்டின் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவிக்க செய்யணும், நாட்டின் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும் செய்யணும். இது 3மே இவர்களுடைய நோக்கங்கள் மற்றும் கொள்கைகள். அடுத்தது பாருங்கள், டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பாருங்கள், சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு ஆசிய நாடுகளுக்கு மட்டுமே விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரவிந்த கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கூற்று வந்து சரியானது தான். இவங்க வந்து சொந்த நாடு அது பேஸ் பண்ணி தான் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியே ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கூற்றும் சரியானது. கப்பல் கம்பெனியுடைய பங்குகள் விற்பனை செய்வதற்கு உதவி செய்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ் தான். காரணமும் சரியானது. இது ஒவ்வொன்றும் சரியாக விளக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுக்கு ஒன்று சரியாக விளக்கல, ஆனால் 2மே வந்து சரியானது தான். கூற்றும் காரணமும் சரி, பட் சரியான விளக்கம் கிடையாது. அடுத்தது பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் டேஸ் நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்தியாவுடைய தேசிய கீதம் மற்றும் பங்களாதேஷ், அதாவது வங்காளதேசத்துடைய தேசிய கீதம் 2மே இவர் தான் எழுதியிருக்காங்க.
அடுத்தது பாருங்கள், பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் அதாவது கற்றல் இல்லம் என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டித ரமாபாய். இது மட்டும் இல்லாமல் சாரதா சதன் அப்புறம் இன்னொரு அமைப்பு தொடங்கியிருப்பாங்க, முக்தி சதன். சரிங்களா? எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா பம்பாயில் தொடங்கினாங்க. பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் என்ற கற்றல் இல்லம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பண்டித ரமாபாய். அடுத்த கேள்வி, வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாஞ்சிநாதன் பார்த்திங்கன்னா பாரத மாதா குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்திருப்பாங்க. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அறிவாற்றல் இல்லாமல், முழுமையான அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர்கள் கூடிய அவையில் பேசுகிறது எதுக்கு ஒப்பிடுறார் அப்படின்னா அரங்கின்றி வட்டாடுதலோடு ஒப்பிடுகிறார். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, இந்த குறளில் காய் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா கடுஞ்சொல். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனி இருக்கும்போது காய்களை உண்ணுவது போன்றது அப்படின்னு அர்த்தம். இங்கே காய் அப்படிங்கிறது எதை சொல்கிறாரு அப்படின்னா கடுஞ்சொல்லை சொல்கிறாரு. அடுத்தது கனி அப்படிங்கிறது வந்து இனிய சொற்கள், இன்சொல். சரியா? இனிய சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இந்த குறளில் சொல்லப்பட்ட கருத்து. இந்த குறளில் இருக்கக்கூடிய அந்த காய் அப்படிங்கிற வார்த்தைக்கு வள்ளுவர் எதை வந்து குறிப்பிடுறார் அப்படின்னா கடுஞ்சொல்லை குறிப்பிடுறார். அடுத்த கேள்வி, வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மை யார் பேசுகிறாங்களோ அவங்க உலகில் உள்ளோர் மனங்கள் எல்லாம் வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது அளவிறந்து ஆவது போல கெடும். அதிகமாக வந்து நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் களவினால் உண்டாகக்கூடிய பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அருள் மற்றும் அன்போடு வராத பொருள்களை புரளவிடல் வேண்டும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார். பிறப்பறுக்கும் தன்மை எது அப்படின்னு பார்த்தோம்னா பற்றற்ற நிலை தான் பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் கூறுகிறார். புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவியிருந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பையம்பள்ளி. புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவியிருந்த இடம் பையம்பள்ளி. ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனோன்மணியம். ஸோ மனோன்மணியம் தான் பே. சுந்தரனார் அவர்கள் ரகசிய வழி அப்படிங்கிற ஆங்கில கதையை தழுவி தமிழில் வந்து நாடகமாக எழுதியிருப்பார். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. அதாவது சிவகிரி கோட்டையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க தாக்குறது போது தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு வந்து மிகவும் பாதுகாப்பானதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. இதுதான் ரீசனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் பார்த்திங்கன்னா கூற்றும் சரி காரணமும் சரி, இது ரெண்டுமே ஒன்று சரியாக விளக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவகிரி கோட்டை வந்து யாராவது தாக்கணும்னு நினச்சா அவங்க வந்து தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு மிகவும் பாதுகாப்பான இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவார பகுதியில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்து தவறான கூற்றை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா 4வது மட்டும்தான். ஸோ சரியாக இருக்கிறது எல்லாமே நம்ம படிச்சு வச்சுக்கணும். வேலு நாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதி மகள் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலு நாச்சியார் வந்து ராமநாதபுரத்தை ஆண்ட அரசரான செல்லமுத்து சேதுபதியுடைய மகள் அப்படின்னு இருக்காங்க. இது சரியானது. விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயத்துக்கு பேர் பக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சரியானது. மருது சகோதரர்கள் 1801 திருச்சிராப்பள்ளி பேரிருக்கை வெளியிட்டனர். இதுவும் சரியானது. இந்த 4வது இருக்கக்கூடியது பாருங்கள். 1761 மே 16ஆம் நாள் பூலிதேவனின் முக்கியமான 3 கோட்டைகளான நெற்கட்டும் செவல், ராமநாதபுரம், சாத்தூர் மருது சகோதரர்கள் வசமாயின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது 3மே யாருடைய வசமாக மாறியது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வசமானது. இங்கே மருது சகோதரர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கறனால இது தவறானது. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி படை பிரிவின் தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களுக்குன்னு தனியாக ஜான்சி ராணி படை பிரிவுன்னு சொல்லி ஒன்று இருந்தது. அதுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் லக்ஷ்மி அவர்கள். அடுத்து வடலூரில் சத்திய தர்மசாலை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமலிங்க அடிகள். அடுத்து மேட்சிட் கொடுத்துருக்காங்க. பிரார்த்தனை சமாஜம், சமரச வேத சன்மார்க்க சங்கம், பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷனில் பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1867. அடுத்தது சமரச வேத சன்மார்க்க சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது 1865. அடுத்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம் 1828, ஆரிய சமாஜம் 1875. சரியாக மேட்ச் பண்ணிங்கன்னா 4, 3, 1, 2 ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் 1924 நிறுவ பெற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது 1924
அரசு அதிகாரிகளை தேர்வு செய்கிறதுக்கு பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது. தேவதாசி முறையை பற்றிய சரியான கூற்றை அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், இந்த நடைமுறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியானது. அவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். இதுவும் சரியானது. இவர் 1945 மசோதாவை முன்மொழிந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது தவறானது. சரிங்களா, 45 மசோதாவை முன்மொழிந்தார் அப்படிங்கிறது தவறானது. ஸோ சரியானது கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1 மற்றும் 2 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இந்து விதவை மறுமண சட்டம் 1856 பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விதவை மறுமணத்தை அனுமதிக்கப்படுகிறது. இந்த இந்து விதவை மறுமண சட்டம் 1856 படி விதவை மறுமணம் அனுமதிக்கப்படுகிறது. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2007 அமலுக்கு வந்தது. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் 2007. பின்வரும் எந்த வாக்கியங்களை ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகளில் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரத்த சோகை கொடுத்துருக்காங்க, அப்புறம் குறைவான எடை, அப்புறம் போதுமான நுண்ணூட்டச்சத்து. ஸோ இதிலே குறைபாடுன்னு சொல்லிட்டாங்க, இங்கே போதுமானதுன்னு இருக்கனால இது வராது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரத்த சோகை மற்றும் குறைவான எடை இது ரெண்டும் வரும். அடுத்த கேள்வி, அஹோஃபில் மடம் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஹோஃபில் மடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் உருவாக்கப்பட்டது. அஹோஃபில் மடம் ஸ்ரீரங்கம். பாருங்கள், சரியான பதிலை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் பல்கலைக்கழகம் 1857 நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மெட்ராஸ் பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா 1853 உருவாக்கப்பட்டது. மெட்ராஸ், பம்பாய், அப்புறம் கல்கத்தா இந்த 3 பிளேஸ்லேயும் தான் ஃபஸ்ட்டு பல்கலைக்கழகம் உருவாக்குவாங்க. 1853 உருவாக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டின் முதல் பல்கலைக்கழகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது சரியானது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 தஞ்சையில் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தவறானது. சரிங்களா, ரெண்டாவது மட்டும் தான் சரியானது. தமிழ்நாட்டின் முதல் பல்கலைக்கழகம் 1853 தொடங்கப்பட்ட மெட்ராஸ் பல்கலைக்கழகம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தமாக 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் நீலகிரி. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.